வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 9 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த சர்க்யூட் டயக்ராமில் வந்து டயோட்ஸ் வந்து இந்த இதில் பாசிட்டிவில் இருந்து இந்த சில்வர் கலர் மாதிரி இருக்கிறது தான் வந்து நெகட்டிவ் டெர்மினல். ஃபஸ்ட்டு வந்து இந்த 4 டயோட்ஸ் வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து இது பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த பாசிட்டிவும் இந்த நெகட்டிவும் சேர்கிற இடத்துல இருந்து ஒரு ஒயரை எடுத்து டிரான்ஸ்ஃபார்மரோட ஒரு எண்டுக்கு கொடுத்துட்றோம். அதே மாதிரி இந்த டயோடு அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து இங்கே நெகட்டிவும் பாசிட்டிவும் சேர்கிற ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ஒயரை எடுத்து டிரான்ஸ்ஃபார்மரோட இன்னொரு எண்டுக்கு கொடுத்துட்றோம். அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மரோட சென்டர் டேப்லேருந்து ஒரு ஒயரை எடுத்து நம்ம இந்த 2 கெப்பாசிட்டர் 100 மைக்ரோஃபேரடு ஜாயின் ஆகிற இடத்துல வந்து கொடுத்துட்றோம். இப்போ அடுத்தது வந்து என்னென்னா இந்த அரேஞ்ச்மெண்ட்டு, இந்த கெப்பாசிட்டர் அரேஞ்ச்மெண்ட், இந்த டயோட் ப்ளஸ்ஸும் மைனஸும் ஜாயின் ஆகிற இடத்துலேருந்து ஒரு ஒயரை எடுத்து கெப்பாசிட்டரோட மைனஸ் டெர்மினலோட லெக் கொடுத்துட்றோம். திருப்பி இதோட பாசிட்டிவ் டெர்மினலில் இருந்து இன்னொரு 100 மைக்ரோஃபேரட் கெப்பாசிட்டரோட நெகட்டிவ் டெர்மினல். அதுக்கப்புறம் இதோட பாசிட்டிவ் டெர்மினலில் இருந்து ஒரு ஒயரை எடுத்து டயோடு அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர இடத்துல கொடுத்துட்றோம். இப்போ வந்து இந்த கெப்பாசிட்டர் இது வந்து முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து 2 ஐசி வந்து யூஸ் பண்ணுறோம். 7809 அப்புறம் 7909. இதில் மொத்தம் 3 லெக் இருக்குது. இது தேர்ட் லெக். 2 இதுலேயுமே தேர்ட் லெக் வந்து அவுட்புட் இந்த எடுத்துகிறோம், க்ரீன் கலர் ஒயரு. அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு ஐசி 7809லேருந்து ஃபஸ்ட்டு லெக்கு வந்து இந்த கெப்பாசிட்டரோட ப்ளஸ் டெர்மினலுக்கு வந்து கொடுத்துட்றோம். அதேமாதிரி இந்த இதிலேருந்து ஃபஸ்ட்டு லெக்கையும் அதுக்கப்புறம் இந்த ஐசியோட செகண்ட் லெக்கையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். இந்த இருக்குது ஒயரு. அதுக்கப்புறம் இந்த ஐசியிலேருந்து செகண்டு டெர்மினலை வந்து இந்த கெப்பாசிட்டரோட மைனஸ் டெர்மினலுக்கு வந்து கொடுத்துட்றோம். சரி, அதுக்கப்புறம் வந்து இது எல்லாமே காமனாக கிரவுண்ட் பண்ணிடணும். அதனால் வந்து இது 3யும் இதோட செகண்டும் இதோட ஃபஸ்ட்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துலேருந்து ஒரு இதை எடுத்து நம்ம கெப்பாசிட்டர் 2ம் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வந்து கொடுத்துட்றோம். இதுலேருந்து சென்டர் டேப்பு காமனாக கிரவுண்டுக்கு எடுத்துடுறோம். அதனால் அது முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து மெஷர்மெண்ட்டு வந்து இது வந்து +9 வோல்ட்டு இது -9 வோல்ட்டு. அப்புறம் கிரவுண்டில் ஒரு மல்டிமீட்டரோட எண்டை வச்சுட்டு இந்த 2 இதையும் வச்சு மெஷர் பண்ணணும். +9 வோல்ட்டு -9 வோல்ட்டு வரும்.